இப்ப இந்து சமய துறையில இருந்தே ஒரு விளக்கம் வருது. அப்ப அனைத்து சாதி அர்ச்சகராலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, வந்து ஒரு இங்க வந்து சமூக நீதிக்கான அரசு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது சட்டத்தால ஏன் இது திருத்த முடியாது? இதைதான் நான் சொல்றேன். அதாவது ரொம்ப ஒவ்வொரு முறையும் பல்லு எழுச்சி சனாதனம் மிக மோசமாக சாதிய வன்கொடுமை நேரடியாக காட்டும் போதெல்லாம் அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு கற்றவர்கள் மறைமுகமா எப்படியாவது என்ன பண்ணணும்னா சனாதனத்துக்கு முட்டு கொடுப்பது மாதிரி என்ன பண்ணுவாங்க, திராவிட இயக்க கேட்கறது, பெரியாரை கேட்குறதா பெரியார் மண்ணின் யோகிதியான்னு கேட்கறது, இதான் திமுக ஆட்சியின் யோகிதியான்னு கேட்கறதுக்கு பாரு அவங்களுக்கு பயன்படுத்துறது. ஆமா, அதான் நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நான் சொன்னேன், இளையராஜா ஒரு பக்தராக போயிருந்தாருன்னா அந்த வழிபாடு முறை இருக்குல்ல, அப்படிதான் இருந்து ப்ராசஸ். அதுக்கு மேல ஆகம் இடஒதுக்கீடுக்கு இருந்தா சட்டம் சுப்ரீம் கோர்ட்ல போய் வாங்கி வச்சிருக்காங்க. யாரு வாங்கினது? அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராகலான்னு கருவறையில ஃபைட் பண்ணி இன்னைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்குல்ல, அந்த உரிமையை வாங்கி கொடுத்து இன்னைக்கு திமுக தான் செஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியில் இருக்கிற இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சிருக்கிறாரு. அது குறித்து இவங்க ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. அந்த சட்டத்துக்கு எவன் ஸ்டே வாங்குறானோ அவன் தான் அங்க தடுக்கிறான். இப்ப உள்ள போறதுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கிற சட்டம் இருக்குன்னா ஆகம விதி தடுக்குதுன்னு சொல்லி தோழமையா இருக்கிற தான் பெரும் அன்பு செலுத்துகிற இளையராஜாவை அவங்க தான் தடுத்துட்டு பாடுறாங்க. அது சனாதனம் தானே? ஆமா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொன்னாங்க. ஆமா, சனாதனத்தை ஒழிக்கிற துணியில தான் இதெல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் அனைத்து ஜாதி அர்ச்சகராகலாங்கிறத ஃபைட் பண்ணி அது தற்செயலா நடந்துட்டா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஸ்டே வாங்கினவங்க தான் இளையராஜா கூட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. அப்ப இந்த முறையில வந்து என்ன சட்டம் ஆகமா எது கொடுக்கலன்னு சட்டத்தை போட்டு நிப்பாட்டுறாங்க. அவங்களுக்கு சார்பா இருக்குது, அவங்களுக்கு சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கேள்வி கேட்கறதும் இந்த சட்ட அமைப்பை கேள்வி கேட்காம ஒரு மாநில அரசு நிர்வாகம் முடிந்த வரை அதை வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது சனாதனத்துக்கு எதிராக, சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும். அதை கொஸ்டின் பண்றாங்கன்னா இவங்க யாருக்கு ஆதரவாளர்னு பாத்தீங்கன்னா சனாதனவாதிகளை பாதுகாப்பதற்கும் சனாதனவாதிகளை வந்து சேவப்படுற விஷயமா தான் இவங்க